வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்க போகிறது உருளைக்கிழங்கு தேங்காய் பால் கூட்டு. வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து ஒரு 4 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல் எடுத்துக்கலாம். அதாவது 1/4 மூடி எடுத்து அது கூட நம்ம ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு மிளகு, 1 டேபிள் ஸ்பூன் அளவு சீரகம், கொஞ்சமா பெருங்காயத்தூள், ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரு கிராம்பு, ஒரு ஏலக்காய், அது கூட ஒரு பச்சை மிளகாய், ஒரு 4 பல் பூண்டு. இது கூட நம்ம தண்ணி சேர்த்து இதை பேஸ்ட் ஆக்கி வச்சுக்கலாம். ஒரு கடாய் அடுப்பில் வச்சு அதில் ஒரு 200 ml அளவு தண்ணி சேர்த்து நம்ம இன்னைக்கு 250 கிராம் அளவு உருளைக்கிழங்க சதுரமாக நறுக்கி வச்சுருக்கோம். அதை இதில் சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு சேர்த்ததுக்கு அப்புறமா நம்ம ஒரு 100 கிராம் அளவு கேரட் கட் பண்ணி வச்சுருக்கோம். இது ஆப்ஷனல் தான், தேவைன்னா சேர்த்துக்கலாம், கேரட் இல்லைன்னா சேர்க்க தேவையில்லை. கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்குங்கிறதுக்காக நான் சேர்த்துருக்கேன். அது கூட கொஞ்சமாக உப்பு போட்டு இது ஒரு 90% வேகிற அளவு நல்லா வெந்திருக்கணும். ஆனால் குழஞ்சிடக்கூடாது. அந்த ஸ்டேஜ் வரைக்கும் வேக வச்சு வச்சுக்கோங்க. இப்போ தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. கிட்டத்தட்ட இப்போ ஒரு 5 நிமிஷம் மாதிரி ஆயிருக்கு. ரொம்ப லோ ஃப்ளேம்ல வச்சு இது நல்லா வேகட்டும். இப்போ 10 நிமிஷம் ஆயிருக்கு. உருளைக்கிழங்கு கிட்டத்தட்ட நல்லாவே குக் ஆயிடுச்சு. இப்போ சரியா 13 நிமிஷம் ஆயிருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்தா கரெக்டாக இருக்கும். எனக்கு நல்லா வெந்திருக்கு. ஸோ இதை எடுத்து தனியாக வச்சுட்டு மறுபடியும் அதே கடாயை நம்ம அடுப்பில் வச்சுக்கலாம். வச்சுட்டு அது கூட 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் கடுகு உளுத்த பருப்பு போட்டு அதை தாளிச்சிடுங்க. இப்போ கடுகு நல்லா உடஞ்சிருக்கு. அது கூட ஒரு காஞ்ச மிளகாய், ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து நம்ம வேக வச்சு வச்சிருக்க உருளைக்கிழங்கு கேரட்டை அது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்க பேஸ்ட்டை இது கூட கலந்துருக்கலாம். தண்ணி சேர்த்து மறுபடியும் அந்த தண்ணியோட இதில் கலந்துக்கோங்க. ஆல்ரெடி உருளைக்கிழங்கு வந்ததுனால அதிகமாக தண்ணி சேர்க்கறதுக்கு தேவையில்லை. இப்போ கலந்து விட்டு இது ஒரு 5 நிமிஷம் இல்லைன்னா ஒரு 8 நிமிஷம் இருந்தாவே கரெக்டாக குக் ஆயிரும். காரம் எதுவும் சேர்க்கக்கூடாது. ஏற்கனவே மிளகும் பச்சை மிளகும் சேர்த்துருக்க காரமே போதும்.
இப்போ ரெடி ஆயிடுச்சு. புதினால போட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். கண்டிப்பா இதை ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்யூ.